அம்மையப்பனாக இந்த அகிலத்தை ஆண்டு நடத்தும் ஆண்டவரே, எசாயா புத்தகம் இயல் 66 இறைச்சொற்றடர் 13 தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி உமது பேரன்பையும் பெரும் கருணையையும் எப்போதும் பரிபூரணமாக எங்களுக்கு காட்டுவதோடு நின்று விடாமல் அதே அன்பினால் எம்மை தொடர்ந்து அரவணைத்திட உம் திருமகனின் தாய் அன்னை மரியாளை உலகின் தாயாக தந்து ஆசீர்வதித்தீரே. அதற்காக பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு உமக்கு நன்றி நவல்கின்றோம். அரவணைக்கும் அன்பு தெய்வமே, இன்று தாயில்லாமல் தவிக்கும் பிள்ளைகளுக்காக உம்மிடம் சிறப்பாக மன்றாடுகின்றோம். எதுவும் கிடைக்கும் தாய் இருந்தால் எல்லாம் மறையும் தாய் இறந்தால் என்பார்கள். உதரத்தில் தாங்கி இரவு பகல் பாராமல் கண்ணும் கருத்துமாக காத்து பிள்ளைகளை பேணி வளர்த்து தனக்கு தன் பிள்ளை தங்கம்தான் என்று ஒருபோதும் பிள்ளைகளை விட்டுக் கொடுக்காத தாய்மார்களே கண்ணில் தென்படும் கடவுளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னத உறவினை உடல் நல குறைவினாலோ விபத்திலோ வயோதிகத்தினாலோ இழந்து வாடும் பச்சிலம் குழந்தைகள் மற்றும் பல்வேறு வயதினரையும் நீர்தாமே தேற்றும். தாய்க்கும் மேலான உமது கரிசனையினால் அவர்களை நீர்தாமே தொடர்ந்து தாங்கும். தாயான தெய்வமே, இத்தகையோர் அன்னை மரியாளின் தாளில் தஞ்சமடைவார்களாக. மாதாவின் பிள்ளை அவலமாக நிற்பதில்லை என்பதனை இவர்கள் வாழ்வில் உணர்ந்து மன வலிமையும் தேற்றறவும் பெறுவார்களாக. அந்த அன்னை இவர்களை தம் சொந்த பிள்ளைகளாக சுவிகாரம் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து வழி நடத்துவாராக. அன்னை மரியாளின் பரிந்துரையின் வழியாக உம்மை இறைஞ்சுகின்றோம். விண்ணப்பம் கேட்கும் வல்ல தேவனே, ஆமேன்.